السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن صلاة تنهى عن الفحشاء والمنكر. صدق الله العلي العليم. وعن بريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: بشروا والمشاعين للم إلى المساجد بالنور التام يوم القيامة، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்பு மிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் குறையின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்மா உரையில் மரணத்திற்கு முன் செய்ய வேண்டிய விஷயங்கள் 2. அதில் ஒன்று தொழுகை, பாவ மன்னிப்பு என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பொதுவாகவே மரணம் என்றால் எல்லோருக்கும் ஒரு பயம். கடைசி நேரத்தில் அவருடைய எண்ணங்கள் மாறும். எந்த அளவுக்கு? யா அல்லாஹ், சக்கராத்து நிலைமையில கிடக்கும்போது அவர்கள் புலம்புவார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு. நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையான தொழுகையை நான் தொழுகவில்லை, உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு நான் தேடவில்லை என்று கடைசி நேரத்தில் புலம்புவார்கள். நாம் ரொம்பவும் கவலையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் போது அல்லாஹ்வுக்கு அதிகமாக பயந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்து தொழுது கொண்டு இருக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உட்கார்ந்து தொழுது கொண்டு இருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியை பார்த்து கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைராவே, எனக்கு பசியின் மயக்கம், உண்ணுவதற்கு உணவில்லை, அந்த உணவை அல்லாஹ்வை கேட்பதற்கு, நின்று தொழுவதற்கு என்னிடத்தில் சக்தி இல்லை, அதனால் நான் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே தொழுது நான் கேட்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேம்பி அழுக ஆரம்பித்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நிலைமை இப்படியா என்று அவருடைய நிலைமையை பார்த்து அபூ ஹுரைரா அவர்கள் அழுகும்போது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, யான் இப்படி நீங்கள் இந்த அளவுக்கு அழுக வேண்டும்? அழுகாதீர்கள், அழுகாதீர்கள். நாம் பசியோடு இருந்தால்தான் அந்த பசியோடைய தாக்கத்தை நாம் அல்லாஹ்ட்ட உணர முடியும். அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த பசியோடு தொழுகையை நாம் தொழுகும் போது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை, அந்த தொழுகையை நாம் தொழுதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த புறத்தில் இருந்தாவது நம்ம ரிஸ்க் தந்து விடுவான் என்ற அந்த நம்பிக்கை தான் காரணம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்கள் தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண் தெரியாத ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் பார்வை தெரியாது, அதனால் வீட்டிலே தொழுவதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று அவர்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள். வீட்டில் தொழுதுக்கோங்க அப்படின்னு. போனவங்களை திருப்பி கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ். பாங்கோடைய சத்தம் உங்களுடைய காதுக்கு கேட்கிறதா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ், பாங்கோடைய சத்தம் என்னுடைய வீடு வரைக்கும் கேட்கும், என்னுடைய வீட்டை தாண்டி கேட்கும் என்று சொன்னார்கள். அப்போது நீங்கள் கண் தெரியாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை, அந்த உன்னதமான நன்றியை, அந்த தொழுகையை நீங்கள் பள்ளிவாசல்ல வந்துதான் நிறைவேற்ற வேண்டும். பாங்கோடைய சத்தம் உங்களுடைய காதில் விழுந்து விட்டது, ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, அந்த வார்த்தை உங்களுடைய காதில் விழும்போது நீங்கள் தொழுகைக்கு என்ன செய்ய ஆக வேண்டும்? விரைந்து வர வேண்டும். இது உங்க மீது கடமை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண் தெரியாத சஹாபிக்கு இப்படி ஒன்று என்றால், இன்னைக்கு நாம் முழு ஆரோக்கியத்தோடு நல்ல ஒரு சுகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பாங்கோடைய சத்தம் நம்முடைய காதுகளில் விழுகிறது. ஆனா இன்னைக்கு நிறைய நபர்கள் ஒரு விளையாட்டாக, ஒரு விடுபோக்காக அவர்கள் கருதி கொண்டு தொழுகையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு தொழுதார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க இப்படி நீங்க தொழுவுறீங்க, உங்களுடைய பின்னாடி நாங்கள் நிற்கும் போது, நீங்க இமாமாக என்று தொழு வைக்கும் போது உங்களுடைய கால்கள் அந்த குதிங்கால்லாம் வீங்குகிறது யா ரசூலுல்லாஹ் என்று சஹாபாக்கள் சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நான் செய்தாக வேண்டும். நாளைக்கு மறுமையில் முதலாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், வஸல்லி அலா, நீங்க தொழுதீங்களா என்றுதான் அல்லாஹ் கேட்பான். நீங்க தொழுதாலும் தொழாமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஒன்று கிடைக்க போவது அல்ல. தொழுதாலும் தொழுகாமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஒன்று கிடைக்க போவது அல்ல. அல்லாஹ்வுக்கு நன்மையோ பாவமோ போய் சேரும் போவது அல்ல. நீங்கள் தொழுதால் உங்களுக்கு நல்லது. நீங்கள் தொழுது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை தேடினால் உங்களுக்கு நல்லது, உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது, உங்களுடைய மனைவிக்கு நல்லது. நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்தேன், நீ கேட்கவில்லை என்றாலும் நான் அதைவிட 2 மடங்காக நான் கொடுத்தேன், ஆனால் நீ தொழுகவில்லையே. தொழுகையாளி அல்லாதவர்களை யாரு தொழுகாமல் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்களோ அவர்களை நாளைக்கு மறுமையில் முகம் குப்பர நரகத்துக்கு அல்லாஹ் தள்ளி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்ட்ட நாம் ஒவ்வொரு நேரமும் தொழுது அல்லாஹ்ட்ட துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய தொழுகையின் மூலியமாக என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. என்னுடைய மௌத்துக்கு முன்னாடி நான் தொழுகையாளியாக நான் இருக்க வேண்டும். என்னுடைய மௌத்துக்கு முன்னாடி நான் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நான் இருக்க வேண்டும் என்று முழு எண்ணத்தோடு நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஒரு மனிதன் சொர்க்கம் செல்ல வேண்டுமா, அதுக்கு முழு காரணம் தொழுகைதான். அந்த தொழுகை அவனிடத்தில் சரியாக இருந்தால்
அந்த தொழுகை அவனை சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லிவிடும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இப்படி சொல்வான் அல்லவா, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். அவர்கள் யார் என்றால் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். தொழுகும் போது அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கும். அப்படியாப்பட்டவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைவார்கள். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஹி வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான செயல்களை விட்டும் வெறுக்கப்பட்ட விஷயத்தை விட்டும் தொழுகை தடுக்குகிறது. ஒரு மனிதன் தொழுது விட்டால் என்றால் அவங்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட அருவருப்பான கெட்ட விஷயத்தை விட்டும் தொழுகை அவரை தடுக்குகிறது. அப்ப தொழுகைக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க, எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க அப்படின்னு உமர் அவர்கள் கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள், இருந்தாலும் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து, ஷஹீதோடைய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாம் ஜமாத்தோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை கூட நேரத்தில் உமர் அவர்கள் ருக்குவில இருக்கும்போது ஒரு சின்ன வயசு ஒரு பையன், 13 வயசு தக்க ஒரு பையன் கத்தியால் குத்தப்பட்டு உமர் அவர்கள் தொழுகையிலே மயக்கம் போட்டு விழுந்து விட்டார்கள். மயக்கம் தெளிகிறது. நீங்க யாரும் தொழுகலையா? நான் தொழுகணும், தண்ணீர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்களாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குடல் வெளியே வந்து கடக்குகிறது, குடலை எடுத்து உள்ள வைத்து பச்சளை மருந்துகளை போட்டு கட்டி விட்டார்கள். மயக்கம் வருகிறது, மயக்கம் தெளிகிறது. மறுபடியும் கேட்குறாங்க, நான் தொழுகணும், தண்ணீர் கொண்டு வாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நான் தொழுகணும், தண்ணீர் கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்களா. இப்படியாக பல முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகைக்காக வேண்டி அவ்வளவு ஒரு ஆர்வத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு சொன்னாங்க, எனக்காக துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஷஹீதோட நன்மை. எதில் மூலியமா? தொழுகை மூலியமா. தொழுகை மூலியமாக எதிரியால் கத்தியால் குத்தப்பட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3 நாட்கள் மயக்கத்தோடு கடந்து அவர்கள் இறந்து போனார்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில கூட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகை மீது அவ்வளவு ஒரு தேட்டத்தோடு இருந்தார்கள். தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பள்ளிவாசலுக்கு நம்ம எல்லாம் நடந்து வாரோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புஷ்ஷிரு வல் மஷாயினல் லுலமி இலல் மசாஜிதி பின் நூரி தாமி யௌமல் கியாமத்தி. பள்ளிவாசலுக்கு இருள் சூழ்ந்த நேரத்தில் தொழுகைக்காக வேண்டி யார் விரைந்து வருகிறார்களோ நாளை மறுமையில், நாளை கியாமத்து நாளில் பரிபூர்ண ஒளியை அவர் பெற்றவராக இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இருள் சூழ்ந்த நேரம், பள்ளிவாசலில் தொழுகைக்கு வாரோம், இஷாவுடைய நேரம், மக்ரிபுடைய நேரம், இருள் சூழ்ந்த இருட்டாக இருக்கிறது. அந்த பள்ளிவாசலை நாடி தொழுகைக்காண்டு யார் வருகிறார்களோ நாளைக்கு மறுமையில் பரிபூர்ண ஒளியை பெற்றவர்களாக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாம் தொழுகைக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதிகாலை நேரம், ஃபஜ்ருடைய நேரம் என்பது மக்களுக்கு சாட்சி சொல்கிறது, யா அல்லாஹ், இந்த அதிகாலை நேரத்தில் இவர்கள் உன்னுடைய பள்ளிக்கு விரைந்து வந்தார்கள், இவர் தொழுதார்கள் என்று அதிகாலை நேரம் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனை சொல்லி காட்டுகிறது. நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? தொழுகையுடைய விஷயத்தில் நம்முடைய நிலைமை என்ன? மா ஸலகக்கும் ஃபீ ஸகர்,
சக்கர் என்ற நரகத்தில் உங்களை தள்ளியது எது என்று அவர்கள் கேட்கும் போது நரகவாதிகள் சொல்வார்கள், நாங்கள் தொழுகையாளியாக இருக்கவில்லை, நாங்கள் தொழுகையாளியாக இருக்கவில்லை, தொழுகையாளியாக இருக்கவில்லை, அதனால தான் சக்கர் என்ற நரகத்தை அல்லாஹ் எங்களை தள்ளிவிட்டான். அப்ப தொழுகையாளியாக நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹ் சொர்க்கவாதியாக மாற்றி விடுவான். அப்போ தொழுகையோட விஷயத்தில் நாம் அதிகமாக ஆர்வத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழுகை இமாம் ஜமாத்து கிடைக்கவில்லை என்றாலும் நாம் தொழுகையை விட்டுவிடக் கூடாது. எங்கெல்லாம் நம்மளுக்கு நேரங்கள் கிடைக்குகிறதோ, கடையாக இருக்கட்டும், வெளியூராக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எங்கேயாவது தொழுகைக்கு நேரம் வந்துவிட்டால் நீங்க தொழுது விடுங்கள். தொழுகையை மட்டும் பிற்படுத்தாதீர்கள். நம்முடைய வேலை இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை நாளைக்கு கூட செய்து விடலாம். ஆனால் இன்றைக்கு தொழுகக்கூடிய தொழுகை நாளைக்கு தொழுக முடியுமா? இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பல மடங்கு நன்மையாக இருக்கும், ஆனால் அதை விட நன்மை குறைவாக நாளைக்கு கூட கிடைக்கலாம். அப்போ நன்மைகளை அதிகமாக பெற்று தரக்கூடியது தொழுகைதான். ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியது தொழுகைதான். ஒரு மனிதன் பரிசுத்தமாக ஆகுவதற்கு தொழுகைதான். இறையொச்ச ஆதியாக ஆகுவதற்கு தொழுகைதான். அந்த தொழுகை ஒரு மனிதனிடம் பரிபூர்ணமாக வந்துவிட்டது என்றால் அவன் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி வேகமாக வராங்க. யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. சொர்க்கத்துக்கு நான் போகணும், ஏதாவது வழி இருக்கிறதா என்று அவர்கள் கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டு கேள்வியை பார்த்து சிரித்து கொண்டு சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை, அந்த தொழுகையை நீங்கள் பரிபூர்ணமாக தொழுது தொழுகையை முடித்துவிட்டு நீங்கள் பாவமன்னிப்பு கேட்டால் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம். அந்த சஹாபிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்தில் நிற்கிறாங்க. என்ன யார சொல்ல டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்களா அப்படின்னு. ஆம், அவருடைய கேட்ட கேள்வி எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. தொழுகைதான் ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும், பாவமன்னிப்பு தான் ஒரு மனிதன் நரகத்தை விட்டு பாதுகாக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, என் இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையாளியாக நீ மாற்றுவாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்திருக்கிறார்கள். அதே போல நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பாராட்டுகிறான். எப்படி பாராட்டுகிறான்? இன்னைக்கு நம்ம எல்லாம் தொழுகைக்கு பள்ளியாசலுக்கு வருவோம், நேரம் கிடைச்சா தொழுகையுடைய நேரம், இஷாவுடைய நேரம் வந்துருச்சு, ஏதோ ஒரு நேரம் பள்ளியாசலுக்கு போனோம், ஜமாத்து கிடைக்கலாம், சரி வீட்டில் போய் தொழுதுருவோம் என்ற எண்ணத்தோடு தொழுகைக்கு போவோம். தொழுகைக்கு போகும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம மட்டும்தான் தொழுவோம். வீட்டில் நம்முடைய மனைவி, நமது பிள்ளை, நம்முடைய யாராவது வீட்டில் இருப்பாங்க, அவங்கள நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். நாம் மட்டும் நன்மை பெறணும் என்று ஆசையோடு நம்ம எல்லாம் சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. நாம் பெற்ற இன்பம் வையகம் பெருக என்று சொன்ன மாதிரி நாம் பெற்ற நன்மை நம்முடைய குடும்பத்தார்களும் பெற வேண்டும், நம்முடைய மனைவி பெற வேண்டும், பிள்ளைகள் பெற வேண்டும், எல்லோருமே பெற வேண்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் பெற வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நாம் வீட்டில் தொழுதாலும் அந்த தொழுகைக்கு நாம் செல்லும் போது நம்முடைய மனைவி மக்கள்கிட்ட கேட்கணும், நீங்க தொழுதீங்களா, நீ தொழுதீங்களா என்று நாம் கேட்க வேண்டும். நாளைக்கு அல்லாஹ் கேட்பான். நீங்க தொழுகையை முடிச்சு விட்டு நாளைக்கு மறுமையில் அவர்கள் முன்னாடி வந்து நிற்கும் போது அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கும் போது அவர்கள் தொழுகைக்கு என்னை அழைக்கவில்லை, தொழுகக்கூடிய விஷயத்தை அவர்கள் எனக்கு சொல்லித் தரவில்லை, அதனால அவர் செஞ்ச நன்மையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு என்னுடைய பாவத்தெல்லாம் அவருக்கு கொடுத்துட்டு நீ என்ன செய்ய, அவர் நரகத்துக்கு அனுப்பு என்று நம்மளுடைய குடும்பத்தார்கள் எதிரியாக வந்து நிற்பார்கள் நாளைக்கு மறுமை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போலதான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான். எப்போதும் தன்னுடைய வேட்டைக்கு போயிட்டு வரும்போது எல்லாம்
தன்னுடைய வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு வரும்போது எல்லாம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை பார்த்து கேட்பார்கள், வஸல்லி அலா, நீங்க தொழுதீங்களா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க செய்தீர்களா என்று தன்னுடைய குடும்பத்தார்களை ஒவ்வொரு நேரமும் ஏவிக்கொண்டு இருப்பார்களாம். அந்த வார்த்தையை பார்த்து நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பாராட்டி பேசுகிறார். அதே போல ஒரு பாராட்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை பார்த்து பாராட்டணும், நம்மளை பார்த்து அல்லாஹ் சிரிக்கணும், சந்தோஷப்படணும், நம் மீது இறக்கப்படணும் அப்படின்னா நாமும் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களை தொழுகையாளியாக உருவாக்க வேண்டும். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்வான் அல்லவா, ஃபவைலுல் லில் முஸல்லீன், கவனமற்ற தொழுகையாளிக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கவனக்குறைவு தொழுகையோட விஷயத்தில் மக்களுக்கு தொழுகும் போது தொழுகையாளியாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய தொழுகையினால் பல நபர்களுக்கு பாதிப்புகளை நாம் ஏற்படுத்தக்கூடாது. மானக்கேடான கவனமற்ற தொழுகையில் பல சிந்தனைகள், பல ஓட்டங்கள். ஏதாவது தக்பீர் கட்டும் போது தான் யாரோ எப்பவுமோ கொடுக்க வேண்டிய ஒரு காசுலாம் அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும், சிந்தனைகளுக்கு வரும். தக்பீர் கட்டும் போது தான் வீட்டை பூட்டினோமா, பீரில் பூட்டினோமா, பைக்கு சாவியை வச்சோமா, எடுத்தோமா, பல சிந்தனைகள். செல்போனை ஆஃப் செஞ்சோமா, சைலண்டில் போட்டோமா, போடலையா, இப்படி. அப்போ கவனமற்ற தொழுகையாளிக்கு அல்லாஹ் கேடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நாம் தொழுகையில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படையை இருப்பது தொழுகை தான். அந்த தொழுகை சரியாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரையும் அவருடைய குடும்பத்தார்களும் சீராக்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நம்ம தொழுகையை முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, வேக வேகமாக எஞ்சி போகக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய தொழுகை நீங்கள் முடித்து விட்டீர்கள் என்றால் அதே இடத்துல இருந்து கொண்டு கொஞ்ச நேரம், ஒரு செகண்ட் அல்லது ஒரு நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் பாவமன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்யுங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு நம்ம தொழுகைக்கு வரோம், தொழுகைக்கு வந்த உடனே அவர் தக்பீர் கட்டும் போது அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புல உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்த உடனே அவர்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னித்துட்டு அல்லாஹ் சொல்றான், தொழுகை முடிச்சுட்டு எஞ்சி போவாதீங்க, நீங்க அதே இடத்துல இருந்து அல்லாஹ்ட்ட ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நம்ம அல்லாஹ்ட்ட ஏதோ தொழுகைக்கு வந்திருக்கிறோம், யாரெல்லாம் தொழுகை மூலியமா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, இந்த தொழுகை மூலியமா எனக்கு கிடைக்கூடிய நன்மை எனக்கு கொடுத்துரு, இந்த தொழுகை மூலியமா எனக்கு முழு ஆரோக்கியத்தை கொடு, இந்த தொழுகை மூலியமா என்னுடைய வியாபாரத்தை எனக்கு பரக்கத்தை கொடு, இந்த தொழுகை மூலியமாக என்னுடைய குடும்பத்துக்கு நிம்மதியை கொடு, இந்த தொழுகை மூலியமாக நரகத்திலே பாதுகாப்பு கொடு, இந்த தொழுகை மூலியமாக கபருடைய வேதனையுடன் பாதுகாப்பு கொடு என்று நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே தொழுகை வைத்துக் கொண்டிருக்கும் போது தொழுகை எல்லாம் முடிந்து விட்டது. தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் சில சஹாபாக்கள் எந்திரிச்சு வியாபாரத்துக்கு செல்லக்கூடியவர்கள் வேகமாக போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டையை பிடித்து உள்ள உட்கார வச்சாங்களாம். உட்காருங்க, எங்க போறீங்க? பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்திருக்கீங்க. தொழுகைக்கூடிய இடம் என்பது உங்களுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தில் தொழுகையை முடித்து விட்டு நீங்க எதுக்கு வேகமாக போறீங்க? போகாதீங்க. இல்லை யாரும் சொல்லலாம், போகாதீங்க, உட்காருங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க அப்படின்றாங்களாம். ஒரு நாளைக்கு யார் தன்னுடைய தொழுகையை முடித்து விட்டு 100 முறை அல்ல 1000 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் யார் சொல்லுகிறார்களோ அவருடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்படுது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஸ்தக்ஃபிருல்லாஹ இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்லாஹ்விடம் மன்னிப்பை கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக கருணை உள்ளவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். தொழுகையை முடித்துவிட்டு யார் என்னிடத்திலே பாவமன்னிப்பு தேடுகிறார்களோ நான் அவர்களுக்கு பாவமன்னிப்பு நான் வழங்குகிறேன். அவர்கள் என்ன தேவையை கேட்கிறார்களோ அதை நான் கொடுக்குகிறேன் என்று அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு நபர்களை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான்.
தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி 2 நிமிஷம் 10 நிமிஷம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்க மீது இறக்கப்படுவான். அல்லாஹ் ரப்புகும் கருணையாளன், ரஹ்மானன், அருளாளன். அவனை போல யாரும் மன்னிக்க முடியாது, அவனை போல யாருக்கும் இரக்கம் காட்ட முடியாது, அவனை போல யாரும் சிரிக்க முடியாது. அல்லாஹ்ட்ட யாரு பாவமன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். பரவ இன்னும் அடியான் பாத்தியா, மலைக்கு நாளைக்கு ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகுமா. அந்த கூட்டத்தை பார்த்தோம்னா மலக்குமார்களை போராமைப்படுவார்களாம். பிரகாசம், நெத்தியில ஒரு பிரகாசம், கையில ஒரு பிரகாசம், முட்டுக்காலில் ஒரு பிரகாசம், தன்னுடைய காதுல இப்படியாக பௌர்ணமி விட நட்சத்திரத்தை விட இப்படியாக பிரகாசத்தோட ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும். அப்ப அல்லாஹ் சொல்வானா மலக்குமார்களை பார்த்து, இவர்கள் யாரு தெரியுமா, இவர்கள் யாரு தெரியுமா, நேரம் தவறாமல் எனக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை, அந்த தொழுகையை அவர் சரியாக தொழுது விட்டு என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அதனால தான் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து வழங்கப்படுது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த அளவு உள்ள ஒரு பொக்கிஷத்தை, ஒரு மாளிகையை அடையணும் அப்படின்னா நம்ம தொழுது முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடணும். பாவ மன்னிப்பு தேடுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸல்லு கமா ரஅய்துனி முஸல்லி, நான் எப்படி தொழுகிறேனோ அதே போல தொழுது விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கூடிய முறைகளை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படித்தான் தொழுகணும், அவசரப்படக்கூடாது, வேகமாக ஓடக்கூடாது, நிதானமாக இருக்கணும் தொழுகையில. என்ன செய்யக்கூடாது, காகத்தை போல குளிப்பது மாதிரி நம்முடைய தொழுகை இருந்து விடக்கூடாது. அவசரமாக தொழுகை நம்ம என்ன செய்ய போறோம், ருக்குவும் சஜிதாவும் கியாமும் கரெக்டா இருக்கணும். தொழுகை நிற்கும் நம்முடைய கால்கள் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை, நாம் எந்த இடத்தில் சஜிதா செய்கிறோம் அந்த இடத்தில் நம்முடைய பார்வைகள் இருக்க வேண்டும். அத்தையாத்து ஓதும் நம்முடைய கையில், அத்தையாத்து ஓதும் நம்முடைய கையை பார்க்க வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு அசைவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நான் எப்படி தொழுகிறேனோ அதே போல நீங்கள் தொழுது அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவத்தை நாம் கொஞ்சம் எண்ணணும். ஒரு நாளைக்கு நம்முடைய பாவம் நாம் எவ்வளவு செய்கிறோம், நன்மைகள் எவ்வளவு செய்கிறோம், தொழுகை மூலியமாக பாவம் நம்ம எவ்வளவு செய்கிறோம், தொழுகை மூலியமாக நன்மைகள் எவ்வளவு செய்கிறோம் என்பதை நாம் சற்று கவலையோடு யோசிக்க வேண்டும். ஒரு பட்டியலில் போட்டு நன்மை பாவம் அப்படிங்கிறத ஒரு பட்டியல் மாதிரி போட்டு நம்ம என்ன செய்யணும், கணக்கு வகுக்கணும். நன்மை நிறைய செஞ்சிருக்கிறோமா, பாவம் நிறைய செஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறத கணக்கு பார்த்தோம் என்றால் நம்முடைய மனசு நம்மளுக்கு சாட்சியாக வந்து நிற்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு ஜும்மாவுடைய தொழுகைக்கும் மறு ஜும்மாவுடைய தொழுகைக்குள் மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்றாங்க. இன்னைக்கு ஜும்மாவுடைய தொழுகைக்கு எத்தனை நபர்களும் பள்ளிவாசலுக்கு வந்தார்களோ அத்தனை நபர்களுடைய வரவு செலவு கணக்கு மலக்குமார்கள் வாசல் நின்று கணக்கு எழுதி கொண்டு இருக்கிறார்கள். யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்தார், பள்ளிவாசலுக்கு உள்ளே வரும்போது சலாம் சொல்லி வலது காலை முன்வைத்து துவா ஓதி யாரெல்லாம் முன் வந்தார்களோ அவருடைய பட்டியலை 2 மலக்குமார்கள் பட்டியல் போடுவார்கள். பட்டியெல்லாம் போட்டுவிட்டு இமாம் அவர்கள் குத்பாவை ஏறும் போது புத்தகத்தை மூடிடுவாங்க. அவங்க மூடி வச்சிருவாங்க. மூடி வச்சு அவங்க குத்பா ஓதுறதை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க தொழுகை முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி யார் வந்தாலும் அந்த பதிவேட்டில் வராது. அதே போல இன்று ஜும்மாவில் இருந்து மறு ஜும்மா வரைக்கும் அவருடைய பதிவேடுகளை மலக்குமார்கள் பதிவு செய்வார்கள். பதிவு செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கொண்டு ஒப்படைப்பார்கள். யா அல்லாஹ், இவர்கள் இன்னென்ன நேரத்தில் தொழுகைக்கு வந்தார், இன்னென்ன நேரத்தில் பள்ளிவாசலில் அமர்ந்து உட்கார்ந்து துவா செய்தார்,
பாவமன்னிப்பு தேடினார், கண்ணீரோடு வெளியே போனார் என்பதை பற்றி எல்லாம் மலக்குமார்கள் நம்மளை பற்றி அல்லாஹ்விடத்திலே சொல்லும் போது மலக்குமார்கள் மறுபடி கேட்பாங்களா, இந்த மாதிரி உள்ள அடியாறுகளுக்கு தொழுகையை கொண்டு அவர்களுக்கு தொழுகை மூலியமா அவர்கள் பாவமன்னிப்பு கேட்டார்களே, நீ அவர்களுக்கு என்ன நீ வச்சிருக்க அப்படின்னு மலக்குமார்கள் கேட்கும் போது அல்லாஹ் சொல்வான், அதோ பாரு, அதோ பாரு, என்னுடைய அடியாறுகளுக்கு யாரும் நினைச்சு பார்க்காதவர், யாருமே நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள், அந்த அளவுக்கு ஒரு மாளிகையை தொழுகையாளிகளுக்கு பாவமன்னிப்பு கேட்டவர்களுக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் கையை காட்டுவான். இதுதான் என்னுடைய அடியார்களுக்கு. அவ்வளோ மாளிகை, அவ்வளோ ஒரு சொர்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாரு தொழுகைக்காக வேண்டி ஒழு செய்து விட்டு நாம் என்ன தொழுகையை தொழுக போகிறோம் என்பதை மனதில் நியத்து வைத்துக் கொண்டு யாரு தொழுது அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடுகிறார்களோ, நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தினுடைய வாசல் 8, அந்த 8 வாசல் வழியாக எந்த வாசல் வழியாக வேண்டால் அவர் சொர்க்கம் செல்லலாம் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிறார்கள். தொழுகைக்கு வரோம், தொழுகைக்கு வரும்போது நம்முடைய மனசு என்பது சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய நாக்கு என்பது சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய பல் என்பது சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆடை அலங்காரம் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்படி சுத்தத்தை பேணி ஒழு செய்து விட்டு அந்த தொழுகையை யாருக்கும் சைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் இறையச்சத்தோடு அல்லாஹுக்கு பயந்து யாரு தொழுதார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது வியாழக்கிழமை. இஸ்லாத்துக்கு வந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்களுடைய மனசு கொஞ்சம் உறுத்துற மாதிரி தெரிஞ்சிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகிறாங்க. உமருடைய பேச்சும் அல்லாஹுடைய வார்த்தையும் ஒன்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதை சொன்னார்கள் அல்லாஹ் வஹியை அல்லாஹ் இறக்கிடுவான். அல்லாஹ் உமருடைய அந்த அச்சத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி அவருடைய கையாலேயே பெண் குழந்தைகள் பிறந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா உயிரோடு புதைத்தார்கள். பெண் குழந்தைய உயிரோடு புதைத்தார்கள். புதைத்ததுக்கு அப்புறம் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. யாரோடைய துவா? ரசூலுல்லாஹ்வுடைய துவாவின் காரணமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மதீனாவில் இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உமர் அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னாங்களாம். என்ன பாவம்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உயிரோடு என்னுடைய வீட்டில் பிறந்த குழந்தைய, பெண் குழந்தைய நான் உயிரோடு நான் புதைச்சிட்டேன். அது எவ்வளோ பெரிய பாவம் என்பதை நான் அறிந்து விட்டேன். அதுக்கு பாவத்துக்கு பரிகாரம் ஏதாவது இருக்குகிறதா என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களிடம் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் வஹி இறக்கட்டும் அப்படின்னாங்களாம். அல்லாஹ் வஹி இறக்கட்டும் அப்படின்றாங்களாம். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி முடிக்கவில்லை. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பெரிய பாவங்களும் மன்னிக்கப்படும். யாருடைய பேச்சு, யாருடைய கவலை? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் செஞ்ச தவறை உணர்ந்தார்கள். நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டேனே என்று அவர்கள் உணர்ந்த அந்த வார்த்தை அல்லாஹ் கணித்து அல்லாஹ் குர்ஆனில் இப்படி இறக்குகிறான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எவ்வளவு பெரிய பாவங்கள் இருந்தாலும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வார்த்தையை சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து சொன்னார்கள், உமரே, உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்ட்டாங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேம்பி தேம்பி அழுது அல்லாஹ்விடத்திலே மறுபடியும் பாவ மன்னிப்பு தேடினார்கள். நாம் ரொம்பவும் கவலைப்பட வேண்டும். நான் ஏதோ ஒரு தொழுகிறோம், அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், போறோம் என்று நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய உள்ளத்தை நாம் அல்லாஹ்வுடைய அரிசை நாம் நடுங்க வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்க வேண்டும். சஹாபாக்கள் துவா தொழுகை மூலியமாக தொழுகையை முடித்துவிட்டு துவாக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடவில்லையா? அதன் மூலியம் அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கியது. யார் என்று கேட்டார்கள்.
பெரும்பெரும் சஹாபாக்கெல்லாம் தொழுகையில் அழுது கொண்டே இருந்தார்கள். இது நினைச்சு அழுதார்கள், இது நினைச்சு அழுதார்கள், பாவத்தை நினைச்சு தான் அழுதாங்க, பாவ மன்னிப்பு கேட்டு அழுதாங்க. தொழுகையின் மூலியமாக எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் அவருடைய தொழுகையின் மூலியமாக அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விடுவான். ஒரு மனிதன் மரணத்துக்கு முன்னாடி நம்மளிடத்தில் இருக்க வேண்டிய 2 விஷயம், ஒன்று தொழுகை, பாவ மன்னிப்பு. யாரிடத்தில் தொழுகையும் பாவ மன்னிப்பு ஒரு மனிதனிடத்தில் யார்கிட்ட இருக்குகிறதோ அவர்தான் உண்மையான சுருக்கவாதி, அவர்தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மரணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய கடமைகள் தொழுகையும் பாவ மன்னிப்பையும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்டு 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 அந்த 5 தொழுகையை இமாம் ஜமாத்தோடு கலா இல்லாமல் நிறைவோடு தொழுகக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அந்த தொழுகையின் மூலியமாக நபியவர்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டார்களோ, அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டானோ அதே போல ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அந்த பாவ மன்னிப்பும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு நல் மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரதவனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.